Sorry. No. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. എല്ലാവർക്കും വണക്കം. എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞതിൽ പകുതിയെ മനസ്സിലായുള്ളൂ, ഫുള്ളായി മനസ്സിലായില്ല. ഓക്കെ, താങ്ക് யூ ஸோ மச் ചേച്ചി, താങ്ക് யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஸோ ஹாப்பி இங்கே நிற்கும்போது இந்த ஸ்டேஜில். சாரி ஃபார் த லேட் கம்மிங், என் ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை. ஒரு நாள் அம்மா கிட்டே கேட்டேன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணணும் அப்படி கேட்டேன். அப்போ அம்மா சொல்லிது என்னென்னா, இது நம்மளோட ஏரியா கிடையாது, போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா, எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஸோ அந்த வயசில் இருந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது, ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோடய டெபியூ மூவி தமிழில், அதுவும் ராம் சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் எமோஷ்னல். ஏன்னா இப்போது நான் அம்மா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை, வீட்டில் இருக்குது. அண்ட் சாரி. No. And I want to thank நிவின் சேட்டன். நிவின் சேட்டன் தான் முதல்ல எனக்கு கால் பண்ணி, ஓ காட், ஸோ சாரி. I feel so proud of myself. ஏன்னா கும்பலங்கிலிருந்து ஒரு 100 days செலிப்ரேஷன் போகும்போது அதே சேம் எமோஷன் தான் எனக்கு இப்போது. ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை. ஏன்னா நீங்கள் கொடுக்கிற அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார். அண்ட் தேங்க்யூ அன்பு. ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோட அப்பா அம்மாவே எனக்கு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிரேஸ். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். படத்தை பார்த்து சிரித்தோம், ரசித்தோம், அழுதோம், அனைத்தோம், பறந்து போ ஒரு பாசத்தை மனதில், எல்லாருடைய மனதிலும் ஒரு சூரியகாந்தியை போல விதைத்து சென்றது. ஊரே கொண்டாடும் இப்படத்தை இயக்குனர் விமர்சகர் திரு கேபிள் சங்கர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக படம் பார்த்தேன்னா நான் உண்மையாக என்ன இருக்கோ அதை அப்படியே பேசி பழகின ஆள். எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில படங்கள் பார்த்தா நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நம்மளே போய் அது ஒரு பிஆர்ஓ வேலையெல்லாம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அது அந்த படம் கொடுக்குற இம்பேக்ட் நமக்கு. ராம் சார் படம் இதுக்கு முன்னாடி இதே படம் நான் இந்த இம்பேக்ட் கொடுத்த படம் எனக்கு பேரன்பு. நான் அவர் ஒரு ப்ரைவேட் ஷோவில் பார்க்கும்போது அந்த கதையில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நானும் அமீர் சாரும் பெரிய சண்டை போட்டுக்கிட்டோம், இந்த கருத்து கரெக்டாக இல்லைன்னு. அவர் ஞாபகம் தெரில, ஏவிஎம்மில்.
அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னா எப்படின்னா, நான் யூஸ்வலாக இந்த வாசலில் இன்டர்வியூ எடுக்கும்போது ஃபஸ்ட் எடுக்கும்போது எல்லாரும் போய் இன்டர்வியூ கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லும்போது முதல்ல எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்காக எல்லாம் பார்ப்பேன். நானே மைக் வாங்கி நல்லா சிரிச்சுக்கிட்டே பாருங்க என் மூஞ்சி எவ்வளோ சிரிப்பாக இருக்குது, அதே போல் படமும் சிரிப்பாக இருக்குன்னு சொன்னேன். அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நான் திரும்பவும் இங்கே ப்ரெஷ் ஷோவில் வந்து திருப்பி அந்த படத்தை பார்த்தேன். நான் யூஸ்வலாக 2வது வாட்டிலாம் படம் பார்க்குறதே கிடையாது. 2வது வாட்டியும் படம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதுக்கு காலையில் வந்து சிவா சாருக்கு ஃபோன் அடிக்கும்போது சொன்னேன், இந்த படம் வந்து உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. அதுக்கு ஒரு சீன் இருக்குது, அதை விட்டு சொல்ல. இந்த பையன் பூட்டிகிட்டு போயிடுவான், கையில் ஒரு பொம்மை துப்பாக்கி இருக்கும், அதை வச்சு சுடுவார். இதை வேறு யார் பண்ணியிருந்தாலும் இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அது சிவா பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி சிவா பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஸ்கேட் போர்டில் போகும்போது வந்து வண்டி ஸ்பீடாக வருதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து படம் பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இது இது லாஜிக் தப்பு, அது சரி, இது தப்பு, இது இந்த கருத்தை ஏன் சொல்லலாம்னு யோசிப்போம்ல. அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் ஒரு 2.25 மணி நேரம் ஒரு படம், 2 பேர் ட்ராவலோட ஒரு படம் பார்க்குறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது குறிப்பாக ஒரு ராம்ங்கிற ரைட்டர் வந்து இந்த படத்தில் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. இந்த படம் வந்து காமெடி படமாக எழுதுறது வேறு, பேசுகிற விஷயமே காமெடியாக இருக்கிறது வேறு. அது வந்து சிச்சுவேஷன் மட்டுமே இல்லை. யூஸ்வலாக அந்த க்ரஷ் மேட்டர் எடுத்துங்களேன். இந்த க்ரஷ் மேட்டர் வந்து ஒரு நூல் இப்படி தாண்டி போச்சுன்னா அது கொஞ்சம் ரசாபாசமாக போகக்கூடிய விஷயம் அது. அது எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு அஞ்சலி, இப்படி ஒரு சிவாந்திராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வருது இல்லையா. அந்த இடத்துல ரைட்டுன்ற ஒரு ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்றாரு. ஒரு சில சீனை முடிக்கிற இடத்துலலாம் தாண்டி அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் தான் வந்து ரைட்டர் ராமுடைய பெரிய ப்ளஸ்ஸு. அதை கேரி பண்ணதாகட்டும். அடுத்தது பாட்டு. நான் வந்து இது வரைக்கும் அந்த படத்தில் வந்து பாட்டு ஒன்றதான் எனக்கு தெரியவே இல்லை. அதுதான் மிக ப்ளஸ்ஸு. சந்தோஷ் தயாநிதிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப டோரா பூஜை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்த புதுசில். ஸோ அந்த மாதிரி அது பாட்டுக்கு ஒரு வீரக்கடைக்கு பதிலாக ஒரு பாட்டு போடுது. நல்ல ஒரு அந்த பசங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த லிரிக் எழுதுனது ரொம்ப ரொம்ப லைவ்லியான லிரிக்கு. எங்கேயுமே நம்ம வந்து பசங்க தாண்டி அது இந்த படத்தை வந்து பெரியவங்களாக பார்க்குறத விட பக்கத்தில் ஒரு பசங்களை வச்சுட்டு படம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி வேறு யாரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெரியவங்களாக யோசிக்கும் போது தான் நமக்கு லாஜிக்கு மற்ற விஷயங்கள்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பசங்களோட பார்க்கும்போது நம்ம எப்பவுமே பசங்கள தான் இருப்போம். அதனால் அந்த விஷயத்தில் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தும் தொடர்ந்து இதோட வியாபார விஷயமா கூட நான் தொடர்ந்து அதை பற்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இது நல்லா நடந்துட்டுருக்கு, அது நல்லா ஓடிட்டுருக்கு, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க. நான் அதை இவங்க கம்பெனி பிஆர்ஓ மாதிரி ஆகிட்டேன். நான் தொடர்ந்து இந்த படத்தை எல்லா ஊருக்கும் போக வச்சு எல்லா ஊருக்கும் பார்த்துட்டு வாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகும். ஏன்னா எவ்வளோ நூக்கன் கார்னரில் சின்ன சின்ன ஊர்களில் போக போக இந்த படத்துக்கான ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண நினச்சேன். நீங்கள் கொடுத்த வரவேற்பு வந்து நானே எதிர்பார்க்கல. செம வரவேற்பு, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்னை பேச வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.